ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க உங்கள் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க, ஸோ தட் நான் சிங்குலரான்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்குறான், நான் சிங்குலரான்னு கேட்குறான். நான் சிங்குலரோட மீனிங் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் சிங்குலராக இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் என்ன ரெடியூஸ் பண்ண சொல்கிறான். ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறான், ஐங்கிற மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்கிறான். சரிங்களா? சார் அது என்ன மெத்தட் சொல்லிட்டான், எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லிக்கலாம். எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டா ஆர் டெல்டா எடுத்துக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. இது வந்து ஏ ஈக்குவல்னு எடுத்துங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, சொல்றாங்க என்ன நடக்குது சொல்றாங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிங்குலர் வரும்போது 314 20 minus 1 20 minus 1 521 which is equal to 3 into 0 minus plus 2 minus 1 into 2 plus 5 plus 4 into 4 minus 0 which is equal to 3 into 2 minus 1 into 2 plus 5 7 plus 4 into 4 which is equal to 6 minus 7 plus 4 4s are 16 16 plus 6 வந்துட்டு 22 minus 7 வந்துட்டு 10 10 13 15. அப்போ 15 வருது கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 15 வந்து நாட் ஈக்குவல் 0. அதனால வந்து இது வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் சிங்குலர்னு தெரிஞ்சிருச்சு. இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர். ஸோ அடுத்த ஒரு என்ன, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். அப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதிக்கங்க. 3 1 4 20 minus 1 5 2 1. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது எது நம்ம 1 பண்ணணும்னா மெயினாக எந்த வேல்யூ வந்தாலும் இது 1 பண்ணிடு ஃபர்ஸ்ட் ஒர்க். அடுத்த ஒர்க் யார் பண்ணணும், இவனை 0 பண்ணி இவனை 0 பண்ணு. பண்ண பின்னாடி என்ன பண்ணுவீங்க, இவனை 1க்கு வரதுக்கு பாசிபிள் என்னவோ அதை நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஒர்க் பண்ணும்போது இது 1ங்கிற ஒரு வேல்யூ வரணும். அடுத்து இவனை 1 பண்ணிட்டு இதை வச்சு இவனை 0 பண்ணி இவனை 0 பண்ணு. சரிங்களா? அடுத்தது இதை 1ங்கிற வேல்யூ வச்சுக்கிட்டு இவனை 0 பண்ணி இவனை 0 பண்ணு. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா எப்படி போடுறதுன்னு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாக்கன்னு, ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல்ல லீடிங் எலிமெண்ட் இவன் தான். இதுக்கு பேர் லீடிங் எலிமெண்ட், மெயின் எலிமெண்ட் அங்கே வந்தான். இவனை வந்து 1 பண்ணிடுவேன். அவனை 1 பண்ணிட்டு இவனையும் 0 பண்ணணும். அடுத்து வரணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்ன, இவனை 1 பண்ணிட்டு இவனையும் 0 பண்ணணும். அடுத்து இவனை 1ங்கிறது பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும். அடுத்து இவனை 1 வருவானா தெரியாது, இத்தனை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இவன் 1 வருவானா தெரியாது, ஏதோ ஒரு வேற வேல்யூ இருக்கலாம். அப்போ இவனை 1 பண்ணிட்டு இவனையும் 0 பண்ணணும். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? R1 goes to R1 divided by 3. அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுங்க, A is equal to 1 1 போடக்கூடாது. அது A ஈக்குவல் டு எழுதக்கூடாதுன்னா இந்த மாதிரி தான் போடணும், சிமிலர் இந்த மாதிரி போடணும். சரிங்களா? எஸ் சார். ஈக்குவல் டு போட்டுறாத. 1 1/3 1 by 3 4 by 3 2 0 minus 1 5 2 1. R2 goes to R2 divided by 2R1. divided by போடாத, 2R1 divided இருக்கிற மைனஸ் போட்டா தானே 0 ஆகும். எஸ் சார். minus 2R1. அப்ப என்ன பண்ணுங்க, R2 மட்டும் மாத்துறீங்க. 1/3 4/3 R2 எங்க சார்? இல்ல அவசரப்படாத. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ R2 மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்போ R3யும் R1 அப்படியே தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, R1ஓட வேல்யூ R3ஓட வேல்யூ மறக்காம எழுதிருங்க, தப்பு பண்ணிருக்கோம். R3 வேல்யூ மறக்காம எழுதிருங்க. அதுக்கப்புறம் R2 வந்து நடுவில் இன்செர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. எடுத்தபடி 0 வந்துருது.
சரி இங்கே எழுதிக்கிட்டா இங்கே எழுதினா அது ஈஸியாக இருக்கும். 2 sir. 2 1 by by 3 8 by 3. அடுத்தது R2 தான் மெயின் எலிமெண்ட் ஆகுது. அப்போ 2 0 -1. இது வந்து R2ஓட வேல்யூ, இது வந்து R1ஓட வேல்யூ. கரெக்டுங்களா? yes, sir. சொல்கிறேன் நான். ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க? மைனஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க. சொல்லுங்க. 2 - 2 0 சொல்லிட்டீங்க. வெரி குட். இது 0 by மைனஸ் 3 மைனஸ் 2. minus 2 by 3 அடுத்தது மைனஸ் மைனஸ் 1 minus 8 11 by by 3 3 minus 3 minus 8 by 3 minus 11 by 3. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ இந்த வேல்யூ Yes, எழுதி sir. -11 by 3 நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? Yes, sir. சரி, இதை வச்சுட்டு இங்க பாருங்க, இதை வச்சுட்டு இதை 0 பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? அடுத்து இதை Yes, sir. வச்சுக்கிட்டு இதை 0 பண்ணணும். சரிங்களா? Yes, sir. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. ம் Goes to R3 minus 2 2 5 ம் 5 R1 ம் அப்போ மீதி இருக்கிற வேலை எழுதிங்க. 1 1 by 3 1 by 3 4 by 3 0 minus 2 by 3 minus 11 by 3 0 அப்புறம் 5 by 3 அங்கேயே 5 by 3 வருது. அவசரப்படாத. ஓகே, R3 ஃபர்ஸ்ட் எழுதிடணுமா? R3 வேல்யூ 5 போட்டிங்க. அடுத்து மீதி ரெண்டு நம்பர் வந்து 2 1. அப்போ இது எதோட மல்டிபிளிங்க? 5ஓட மல்டிபிளிங்க. அப்போ 5. இது வந்து R3ஓட வேல்யூ, இது வந்து 5 R1ஓட வேல்யூ. இது ரஃப் ஒர்க் மாதிரி போட்டுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தப்பு பண்ணிடுவீங்க. மைனஸ் போட்டுருவீங்க. 5 by 3க்கு மைனஸ் சைனு, -4 by 3. கரெக்டாக கண்ணு? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடு, 0ன்னு வச்சு. இப்போ சொல்கிறா கண்ணு, இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க என்ன வரும்? 2 minus 5 by 3. அப்போ 6னா 1 by 3யா? Yes, sir. 1 by 3. இது -1 by 3யா? Yes, sir. Yes, sir. என்ன டவுட் இருக்குதா பாப்பா? No, sir. வெரி குட். சரி, இது முடிச்சிட்டியா? அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண சொன்னேன் நான் இருக்குதா? இவனை வந்து 1 பண்ண சொன்னேன். அவனை 1 பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ R2 goes to R2 multiply by 3 by 2. -3 by 2. மைனஸ் Minus 3 by 2. இல்லை இப்படி எழுதினாலும் சரி, இல்லை நீ சொன்ன மாதிரி அதர்வைஸ் R2 மல்டிப்ளை பை -3 by 2 இப்படி போட்டாலும் சரி. நீ இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை இது போட்டாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? Yes, sir. சொல்கிறேங்கண்ணு. அப்போ R2 தான் சேஞ்ச் பண்ணுற, மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 1 by 3 4 by 3 0. ஐயோ நான் இதை போட்டுனா. ஓகே, 0 1 by 3 -1 by 3. இப்போ R2 சொல்கிறாங்கன்னு, R2 என்ன போது ஆட்டோமேட்டிக் இது 1 ஆயிரும். கரெக்டுங்களா? Yes, sir. 1 இங்க வந்து -11 by 3 into -3 by 2 போட்டா 3 cancel ஆயிடும். -11 by 2. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகாதா? Yes, sir. அப்போ +11 by 2. +11 by 2. ஸோ இன்னொரு ஈஸியான ஐடியா, இது ரெண்டுமே 1 by 3 இருக்குது. 1 by 3க்கும் இதையும் நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும்ல. பண்ண தேவையில்லை, பண்ணணும் ஈஸியாயிடும். அதையும் நீங்கள் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. Multiply by 3. ஓகே. அப்போ என்ன ஆகும்? 1 by 3 4 by 3 0 1 11 by 2 0 1 -1. கரெக்டாக கண்ணு? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? No, sir. இப்போ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இவனை வச்சுக்கிட்டு இவனையும் 0 பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து முடியா இருக்கும்னா R1 என்ன பண்ணலாம்? R1 into 3R1 போட்டால் அவனுக்கு சேஞ்ச் ஆயிடுமோ? ஆமாம், சேஞ்ச் ஆயிடுது. வரும் சார். ஆமாம், அப்போ அது வேண்டாம். இது 3 போட வேண்டாம். R1 மைனஸ் R2 டிவைட் பை 3 போடலாமா? எஸ் சார். இது கரெக்ட். ஏன்னா டிவைட் பை மல்டிப்ளை பை 3 போட்டேன்னா இது 3 ஆயிடும். அதனால் அது வேண்டாம் நமக்கு. சரி, இதுதான் கரெக்டானவே. அப்போ இதை சொல்கிறாங்க. இது என்ன? இது ரெண்டு அப்படியே வச்சுங்க. 0 1 11 by 2 0 1 -1. இது ரெண்டு எதுவும் பண்ணல. நம்ம இவனை தான் பண்ணுறோம். இவனை பண்ணும்போது 1 1 by 3 4 by 3 0 1 by 3 11 by 6. அப்போ மைனஸ் சைன் பண்ணுறோம். மைனஸ் ஆயிடும். கரெக்டாங்க கண்ணு? எஸ் சார்.
அப்ப என்னாச்சு? இது வந்து 1ன்னா 1, இது 2 கட் ஆயினா 0. Cancel ஆயிட்டு 0. 4/3 minus 11/6 into 2 8 2 4 8 minus 11/6 which is equal to minus 3/6 6. 1/2 minus 1/2. வெரி குட். அப்ப என்னாச்சு? 1 0 minus 1/2. கரெக்டா கண்ணு? Yes sir. ஸோ ஒரு வழி இதை 0 பண்ணிட்டோம். அடுத்த ஒர்க் யாரு? இவனை 0 பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். அப்ப இவனை R3 goes to R3 minus R2. R3 கரெக்டா? R3 R3 minus R2 கரெக்டுங்களா? R3 minus R2 கரெக்டுங்களா? Yes sir. அப்ப சொல்றாங்க 1 1 0 0 minus 1/2 0 0 1 11/2 0 0 நம்ம இங்க minus 1 minus 11/2 minus 2 minus 11/2 is equal to minus 13/2. கன்ஃபார்மா கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மைனஸ் தான் பண்றோம். அப்ப மைனஸ் தான் வரும். ஓகே. Yes sir. சரி, அப்ப அடுத்த ஒர்க் என்ன? நம்ம ஈஸி. இவனை 1 பண்ணிடலாம். இவனை என்ன பண்ணிடலாம்? இவனை 1 பண்ணிடலாம். Yes sir. 2 divided minus 2/13. Minus 2/13 multiple. R3 into minus 2/13. 1 0 minus 1/2 0 1 11/2 0 0 1. இப்போ இவனை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இவனையும் 0 பண்ண போறோம். ஈஸிங்களா? R1 goes to R1 into R1 plus R3/2. அப்ப 0 1 11/2 0 1 0 0 0 1 11/2 0 0 1. R2 goes to R2 multiply by 2/11. 2/11 11/2 தானே வரும். மைனஸ் போட்டு R3 இன்ட்டு 11/2 போட்டால் தான் 0 பண்ணணும்டா. நீ வந்து டிவைட் பண்ண மல்டிப்ளிகேஷன் 11/2 போடணும். சரிங்களா? Yes sir. R2 goes to R2 minus 11/2. 1 0 0 0 1 0 0 0 1. சீவனம் தாங்க. ஒரு மேட்ரிக்ஸை நாம் என்ன பண்ணிக்கிறோம்? ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். எலிமெண்ட்ரி ரோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இதை ஈஸியாக பழகிட்டுனா இதே தான் கால்ஸ்-ஜார்டன் மெத்தட். இது 3/3 வச்சு போடுற, அதை பார்த்தா 3/6 வச்சு போடுவோம். 3/6 வச்சு போடுவோம். அது எப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. இது ஓகேவா?